ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோப் விங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, இது ஒரு மல்டி பர்பஸ் டிஷ். இந்த டிஷ்ஷை நீங்கள் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, தோசை, எந்த ஒரு டிஷ்க்கு வேணால் நம்ம இதை கிரேவியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மல்டி பர்பஸ் ஸ்பெஷல் டிஷ் என்னென்னா சிக்கன் கல்லீரல் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொள்கிற மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் 1/2 kg கல்லீரலுக்காக 1.5 டீஸ்பூன் போடுறேன். இந்த இடத்துல நான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நான் கம்மியாக தான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நம்ம வதக்கிறதுக்கு எல்லாமே. ஏன்னா அந்த கறி வெந்து ஃபைனலாக இருக்கும்போது அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கும். அது மேலே அப்படியே மிதக்கும். அதனால் இப்போவே எண்ணெய் நீங்கள் கம்மியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு கீரி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ண பிறகு அந்த அடி பிடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போது நம்ம மசாலா ஐட்டம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல, குழம்புத்தூள். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். காரம் வேணுன்றவங்க இந்த இடத்துல நீங்கள் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கன் கல்லீரல் இதை நல்லா மஞ்சத்தூள் உப்பில் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவையும் நம்ம அந்த கல்லீரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கிண்டின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கல்லீரலும் தண்ணி விடும். அதனால் 1/2 kgக்கு 1 கிளாஸ் தண்ணியே போதுமானது தான். நமக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆகிட்டாலோ நம்ம விசில் போட்ட பிறகு நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சுண்ட வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது நம்ம குக்கர் விசில் விட போகிறோம். 10 விசில் விட போகிறேன் நான். இப்போ 10 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் அதுவாக இறங்கிடுச்சு. அடுப்பும் ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை திரும்பவும் பற்ற வச்சு நான் தண்ணியை சுண்ட வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு நல்லா சுண்டி அந்த கல்லீரலில் கொஞ்சம் மசாலா ஒட்டணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழுப்பு நிறையா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதில் எண்ணெய் வந்திருக்கும். நம்ம அங்கேயே எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணோம்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது கறியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை டேஸ்ட் பண்ண போகிறேன் வெந்திருக்கா இல்லையான்னு. நம்ம குழம்பையும் கொஞ்சம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்க வேண்டியதுதான்.
உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். எனக்கு தேவையான பதத்துக்கு நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.